இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் மிளகு, 3 மிளகாய், உளுத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உரித்து வச்சுருக்கேன் முழு பூண்டு 1, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் 1. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மணத்தக்காளி கீரை 1/2 கட்டு எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கீரையோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சாப்பிடுங்க. அல்சர் பிரச்சனை, அல்சர்னால் வர புண்ணெல்லாம் சீக்கிரமாக நல்லாயிடும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு சட்னியை கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். தோசை, இட்லி, சப்பாத்தின்னு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.